Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 742 பார்ட் 2. ஓபன் பண்ணா வியோலா நேரா கிங் கிட்ட போய் இனிமேட்டெல்லாம் ரெபேக்கா வரமாட்டா டாடி, அதனால அவளை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், அவ அவங்க அப்பா கிட்டயே போயிட்டா, அவளுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் அவ பண்ணிருக்கான்னு உடனே ரெக்குவுமே ஒன்னும் பெருசா சொல்ல மாட்டாரு, அவளோட டேடி கூட இருக்கணும்னு போயிருக்கா, அதுல என்ன தப்பு. இதுல வேற போகும்போது வியோலா கிட்ட என்னோட பிரின்சஸ் பொசிஷனை நீங்க எடுத்துக்கங்க, நான் இனி பிரின்சஸா இருக்க மாட்டேன்ட்டு கிளம்பியிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு சிரிப்பா, ஏன்னா அவளோட அக்கா ஸ்கார்லட்டும் இதே தான் சொல்லிட்டு போயிருப்பா. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது அவங்க அம்மா மாதிரியே ரெபேக்கா இருக்கான்னு. அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க எப்படியோ ஈஸ்ட் சைடு அடிச்சு புடிச்சு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்னுமே லூஃபியும் வரல, ட்ரஃபால்கர்லாவும் வரல. இனிமே எனிமீஸ் வருவாங்க, அதுக்குள்ள கிளம்பணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இஷோ வந்துருவான். அவளதான் அவனை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே அள்ளு விடும். அதுல நம்ம உசோப்பெல்லாம் ஒரு செகண்ட் செத்து பொழச்சிட்டான். பார்த்தோமியோ பரபரப்பா லூஃபி சென்பா எங்க போனீங்க, சீக்கிரம் வாங்க பிசாசு பையா வந்துகிட்டு இருக்கான்னு கத்துவான். அங்க நம்ம பையன் அறக்க பறக்க ஓடி வந்துகிட்டு இருப்பான். எப்படியோ கடைசி மூச்சு வரைக்கும் நின்று அப்பா பொண்ணை சேர்த்து வச்சுட்டு வந்துட்டான். பாத்தீங்களா, இந்த பேஸ்டில் பயலோட தான் காமெடி. ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அங்க ஆள் அனுப்புங்க இங்க ஆள் அனுப்புங்கன்னு ஈஸ்ட் சைடு மொத்தமும் இருந்த நேவி ஆளுங்க அத்தனை பேத்தையும் அனுப்பி விட்டுட்டானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் லூஃபியும் மத்தவங்களையும் புடிச்சே ஆகணும். அதே நேரம் இங்க ஈஷோ வெறி கொண்டு வந்துட்டு இருப்பான். அவனை பார்க்கும்போது எல்லாரும் பதறினாலும் ஜோரோ மட்டும் ஆர்வமா காத்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அவங்க கூட சண்டை போட்டே ஆகணும். அதனால ஓங்கி ஏர்ல ஒரு அட்டாக் வைப்பான். ஜஸ்டில் எஸ்கேப். உடனே பார்த்தோமியோ லூஃபி சென்பாயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களையும் நம்ம தான் காப்பாற்றணும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டு இவங்க எல்லாம் சண்டைக்கு முன்னாடி வந்து நிப்பானுங்க. எங்களை தாண்டா நீ அவங்கள போய் தொடணும்னு. அதே நேரம் இங்க பேஸ்டில் கண்ணா பின்னாடி கத்திட்டு இருப்பான். ஏன்னா இவன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஈஸ்ட் சைடு அனுப்பி வச்சிருப்பான். அவங்க இன்னுமே போய் சேரல. ஏன்டா என்ன ஆச்சுன்னு கேட்டா கன் பவுடர், ரைபிள்ஸ், பீரங்கின்னு எல்லாமே மிஸ் ஆயிருக்குது. சொல்ல போனா கத்தி இல்ல, நிறைய பேர்த்தோட பிஸ்டலை காணோம், ஆக்ஸ காணோம், ஸ்பியர்ஸ காணோம், எதையுமே காணோம்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. யார் இந்த வேலையை பார்த்தான்னு பார்த்தா எல்லாம் நம்ம லிட்டில் பீப்புள்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஜோரோ கிட்ட கத்தி அப்புறம் ஒரு பெரிய மூட்டையெல்லாம் அள்ளிட்டு போனாங்கல்ல, அதே மாதிரி இப்ப மொத்த வெப்பன்ஸையுமே அள்ளிட்டு போயாச்சு. இனி இவனுக்கெல்லாம் போய் என்ன பிரயோஜனம், கையை வச்சு குத்துச்சண்டை போடுவானுங்களா? சரி ஓகே, இங்கதான் பஞ்சாயத்துன்னு பார்த்தா எப்படியும் கப்பலா தான் அவங்க போய் ஆகணும். வார்ஷிப் வச்சு புடிச்சிடலான்னு பார்த்தா அங்கேயுமே பஞ்சாயத்து. ரெண்டு வார்ஷிப்பையும் ஒன்னா சேர்த்து வச்சு யாரோ தச்சு வச்சுட்டாங்களாமா. அதனால அதை பிரிக்கிற வேலையில அங்க பட்டாத பாடு போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா சுத்தமா முடியல. இந்த வேலையை பண்ணது லியோவும் லியோவோட குரூப்பும். அதே நேரம் இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் அப்படியே பேரலைஸ் ஆகி அசைய முடியாம கிடக்குறாங்க. அதை பண்ணதும் லிட்டில் பீப்புள்ஸ் தான். என்னடா பண்றீங்க மூளைகட்ட முட்டா பயிலாம், இப்படி இருந்தீங்கன்னா அவனுக்கு ஈஸியா தப்பிச்சு போயிருவானுங்கடா, ஏன்டா எங்க உசுர வாங்குறீங்க, ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையேன்னு அவன் அங்க கதறிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த லிட்டில் பீப்புள்ஸ்ல இருக்க மெடிக்கல் டீம் அதே நேவி ஆளுகிட்ட இருந்து ஹீலிங் ஃபிளார ஒண்ணா வாங்கிட்டு இருப்பாங்க. அதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, அவங்க உடம்புல நிறைய ஹீலிங் பவர் எடுத்தாங்கன்னா அவங்க பேரலைஸ் ஆயிருவாங்க. அதனால அவ்வளவு எடுக்கணுமான்னு பிரின்சஸ் கேட்டா கைரோஸ் தான் எடுக்க சொல்லியிருக்காரு, விடாம எடுத்துரு அப்படின்னு கூட இருக்க மோஜி சொன்ன உடனே அவ சிரிச்சுக்கிட்டே எடுப்பா. கியூட்டா இருக்கான்னு சொல்லி அவனுக்குள்ள இருக்க ஹீலிங் எனர்ஜியை கண்ட மேனிக்கு டொனேட் பண்ணுவானுங்க. அதுலயும் ஒருத்தன் போன்லயே பேசல்கிட்ட சொல்லிடுவான் இந்த வேலையெல்லாம் பண்றது லிட்டில் பீப்புள்ஸ் தான். ஆனா அவன் பச்சை திட்டுவான், ஏன்னா அவங்க இருக்கிறதே தம்குண்டு சைஸ், அவங்கள ஏன்டா தேவையில்லாம குறை சொல்றேன்னு. அவங்க ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் இன்னும் நேவி ஆளுகளுக்கு தெரியாது இல்ல, அதனால அவன் நம்பல. அதே நேரம் இங்க இஷோவை எடுத்து சண்டை போட இங்க மொத்த பேரும் ரெடி ஆயிருவாங்க. பார்த்தலோமியும் வழக்கம் போல அவன் ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணுவான். அவங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் தடுத்துட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். லூஃபி அடிச்சு புரண்டு வந்துட்டு இருப்பான். அப்ப டமால்னு சத்தம் கேட்கும், என்னாச்சு சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களா, அச்சோன்னு இன்னும் வேகமா ஓடி போவான். அப்படியே கட் பண்ணா சென்கோக்கு கூட பேசுறதுக்காக லா போயிருப்பான். ஆனா அவன் சண்டை போடுற மாதிரி எல்லாம் தெரியல, சாலியா உட்காந்து சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு உனக்கு வேணுமான்னு வேற கேட்பான். உடனே லா இருந்துகிட்டு கோரோசோனை பத்தி அவன்கிட்ட விசாரிப்பான். அவன் உடனே நடந்த சம்பவத்தெல்லாம் ஒன்னு சொல்லுவான். என்னன்னா கடைசி அவன் பேசினப்போ இந்த மாதிரி ஒரு பையனுக்கு ஒயிட் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லாவை பத்தி கோரோசோன் சென்கோகு கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா அவன் பேரு அது இதுன்னு எதுவுமே சொல்லல. அவனை நினைச்சா கவலையா இருக்குது, ஏதாச்சும் பண்ணி சரி பண்ண முடியுமான்னு கேட்டா அந்த டிசீஸ்க்கு இது வரைக்கும் கியூர் கண்டுபிடிக்கவே இல்லை, அதனால சென்கோகு அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவனுமே சரி ஓகே, வைலண்டான என் பிரதர் டோஃப்ளமிங்கோவே நான் பாத்துக்கிறேன், அவனை ட்ரெஸ் ரோசாக்கு நம்ம போகவே விடக்கூடாதுங்கிற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான். அதை சென்கோகுவால ஏத்துக்க முடியல, ஏன்னா இவனுக்கு அவன் ரொம்ப ஸ்பெஷல். அவனை சின்ன வயசா இருக்கும் போது தான் மீட் பண்ணியிருப்பான். அன்னையில இருந்து அவனை இவனோட பையன் மாதிரி தான் வச்சு வளர்த்திருப்பான். ரொம்ப நேர்மையானவன், ஸ்ட்ராங் ஆனவன், மத்தவங்களை விட ஜஸ்டிஸை ரொம்ப நம்புறவன். அண்ட் ஒருத்தர் மேல முழு நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னா அதை அவன் மேல வைக்கலாம். ஆனா அவன் வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு டைம் மட்டும் இவன்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அதுவும் எந்த சம்பவத்துக்காகன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டுக்காக. அந்த மேட்டர் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த டெவில் ஃப்ரூட்டை எங்க கைமாத்துறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால நைஸா போய் ஆட்டைய போட்டான். அதுக்கப்புறம் சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேவி கிட்ட இருந்து ரிப்போர்ட் வருது, இந்த மாதிரி டான் கிஹோட்டி ஃபேமிலியில இருந்து ஒருத்தன் செத்துட்டான்னு.
அப்பாடா ஒருத்தன் காலின்னு சொல்லி பார்த்தா அவனோட பேரு கோரோசோன்னு சொல்லுவான். அதுலயே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அடுத்து ஒரு போட்டோ வேற வருமா, அதை பார்த்துட்டு ரொசினன்ட்டேன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். நீ எதுக்குடா அந்த ஐலாண்டுக்கு போன, உன்னைய வேடிக்கை மட்டும் தானே பார்க்க சொன்னேன், ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி ஒரே பீலிங்கு. அதுதான் சென்கோக்குக்கு பண்ண ஒரே ஒரு துரோகம். ஆனா அதுவுமே ஏதோ ரீசனோட தான் பண்ணிருப்பான்னு நல்லா தெரியுது. அந்த சம்பவத்தப்போ 4 விஷயங்களை இவங்க இழக்க வேண்டி இருந்துச்சு. ஒன்னு ஒரு பெரிய பைரட் கூட்டம், இன்னொன்னு கோரோசோன், அடுத்து அந்த ஓபிஓபி ஃப்ரூட், அதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியில ஒரு பையன் போய் சேர்ந்தானே, அதான் அந்த ஒயிட் டிசீஸ் வச்சிருந்த சின்ன பையன் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரஃபால்கர்லா அந்த பையனே நான் தான் கேஷலா சொல்லுவான். இதுக்கப்புறம் லாவும் லூஃபியும் தப்பிச்சாங்களா இல்ல குறுக்க அந்த இஷோ வந்து குட்டையை குழப்பிட்டு இருந்தானா என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.